வணக்கம் தமிழ் கற்போம் தமிழ் நாம் கற்றதை பிறருக்கும் கற்பிப்போம். இன்றைக்கி நம்ம Redmi Note 10 Pro vs Redmi Note 11 Pro, அதாவது 2021 ஒரு செம மிட்ரேஞ்ச் மொபைலையும் வரப்போகிற காலத்துக்கான ஒரு மிட்ரேஞ்ச் மொபைலையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை Redmi Note 11 Pro வாங்குற மாதிரி இருந்தால் கம்பல்சரியாக இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கலாமா வேணாவா அப்படின்றத முடிவு பண்ணுங்கள். Redmi Note 10 Pro vs Redmi Note 11 Pro டிஸ்பிளே, பேட்ரி, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, கேமரா, பில்ட் குவாலிட்டி அப்படின்னு எல்லாத்தையுமே சைட் பை சைடாக கம்பேர் பண்ணி இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரியே மற்றவங்களும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கினே ஒரு நல்ல மொபைலை சூஸ் பண்ணோன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல Redmi Note 10 Proவோட பில்ட் குவாலிட்டி என்னென்னு பார்த்துடலாம். Note 10 Proவோட ஹைட் பார்த்தீங்கன்னா 164.5 mm. இதோட வித்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 76.15 mm. இதோட திக்னஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.1 mm. ரொம்ப ஸ்லிம்மான ஃபோன்னே சொல்லலாம். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 192 கிராம். தூக்குறதுக்கு கையில் பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் வெயிட் கம்மியாகவே ஃபீல் ஆகும். அதே நேரத்தில் Note 11 Proவோட ஹைட் பார்த்தீங்கன்னா 164.19 mm. இதோட வித்துன்னு பார்த்தீங்கன்னா 76.1 mm. இதோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.12 mm. வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Note 10 Proவோட காட்டிலும் Note 11 Pro கொஞ்சம் அதிகமே சொல்லலாம், 202 கிராம் இருக்குது. இதில் பில்ட் குவாலிட்டியை பொறுத்தவரையும் சாலிட் வின்னர் Redmi Note 10 Pro. அடுத்ததாக நம்ம டிஸ்பிளேவை பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளேவை பொறுத்தவரையும் Redmi Note 10 Proவில் 6.67 இன்ச் உள்ள சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பிளாக் எல்லாம் நல்லா பஞ்சாகவே தெரியும், ஏன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே இல்லையா. இதில் 120 Hz வரையும் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவை பொறுத்தவரையும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 அப்படின்ற ஒரு ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. Redmi Note 11 Proலையும் இதே மாதிரி தாங்க 6.67 இன்ச் உள்ள ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவை பொறுத்த வரையுமே ரெண்டு மொபைலும் ஈக்குவல்னு தான் சொல்லணும். அடுத்ததாக பேட்டரியை பற்றி பார்ப்போம். பேட்டரியை பொறுத்த வரையும் Redmi Note 10 Proவில் 5020 mAhக்கு உண்டான ஒரு பேட்டரி கொடுத்து அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜரு பில்டினாக இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதில் 0லேருந்து 50% வரையும் சார்ஜ் பண்ணனா 30 நிமிஷமோ, 0லேருந்து 100% வரையும் சார்ஜ் பண்ணனா 74 நிமிஷமோ ஆகும் அப்படின்னு அவங்க சைட்லேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இதே Redmi Note 11 Proவை பார்த்தீங்கன்னா 5000 mAh உண்டான ஒரு பேட்டரியும் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜரை பில்டினாக பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இவங்கள பொறுத்த வரையும் ஒரு நாளுக்கு உண்டான சார்ஜர், அதாவது இத்தனை பர்சன்ட்னு மென்ஷன் பண்ணல, பட் ஒரு நாளுக்கு உண்டான சார்ஜரை நீங்கள் 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ்க்குள்ளேயே ஃபில் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கும்போது இங்கே Redmi Note 11 Pro ஒரு ஸ்டெப்பு அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை பற்றி பார்க்கலாம். ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை பொறுத்தவரையும் Redmi Note 10 Proவில் 6GB 128GB வேரியண்ட்டும் 8GB RAM 128GB RAM அப்படின்ற வேரியண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு LPDDR 4X RAM அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் சார்ஜையும் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி Redmi Note 11 Proவில் பார்த்தீங்கன்னா 6GB 128GB ரேமும் 8GB 128GB ரேமும் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு LPDDR 4X ரேமும் UFS 2.2 ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் சப்போர்ட்டு இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே சொல்ல போனால் ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக ஸ்பீக்கரை பற்றி பார்க்கலாம். இங்கே ஸ்பீக்கரை பொறுத்த வரையும் ரெண்டுத்துலேயுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க இருக்குது. Redmi Note 10 பொறுத்த வரையும் டுவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. கீழே ஒன்றும் மேலே ஒன்றும் வித் ஹை ரெசிஸ்டன்ட் ஆடியோ அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கிளைம் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கூடவே சேர்த்து ஹை ஆக்சிஸ் வைப்ரேஷன் மோட்டார் இருக்குது அப்படின்னும் கிளைம் பண்ணியிருக்காங்க. இங்கே Redmi Note 11 பொறுத்தவரையும் இதே மாதிரி தான் டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டாப்பில் ஒன்றும் பாட்டமில் ஒன்றும் இருக்குது. வைப்ரேட்டர் மோட்டாரை பொறுத்தவரையுமே இதுலேயும் இருக்குது, பட் அது என்ன வைப்ரேட் மோட்டார் அப்படின்றத இவங்க கிளைம் பண்ணலை. ஸோ ஸ்பீக்கரை பொறுத்தவரையும் இங்கே ரெண்டுமே ஈக்குவலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம், கேமராவை பற்றி பார்க்கும்போது Redmi Note 10 Proவில் 64 MPக்கு உண்டான ஒரு பேக் கேமராவும் அது கூட 8 MPக்கு உண்டான ஒரு அல்ட்ரா வைட் கேமராவும் 5 MPக்கு உண்டான ஒரு டெலமேக்ரோ கேமராவும் 2 MPக்கு உண்டான ஒரு டெப்த் கேமராவும் கொடுத்துருக்காங்க. இங்கே Redmi Note 10 Proவில் கேமரான்னு பார்க்கும்பொழுது இதில் இருக்கக்கூடிய 64 MP கேமராவாக இருந்தாலும் இதில் 4K 30 FPS வரையும் வீடியோ ஷூட் பண்ணலாம். இதே 1080pயில் நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா 60 FPS வரையும் ஷூட் பண்ணலாம்.
இதே நேரத்தில் நீங்கள் வந்து அல்ட்ரா வைடில் ஷூட் பண்ணிங்கனாலும் 1080p வீடியோவை வந்து 30 fps வரையுமோ 720pயில் ஷூட் பண்ணாலும் 30 fps வரையும் ஷூட் பண்ணலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இங்கே 16 MPக்கு உண்டான ஒரு ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட ஃபோட்டோஸும் நல்லா கிளாரிட்டியாகவே இருக்குது. அதே நேரத்தில் இதில் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணாலும் 1080pயில் 30 fps வரையும் ஷூட் பண்ணலாம். இங்கே ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா ரெட்மி நோட் 10 ப்ரோவில் இருக்கக்கூடிய டெலமேக்ரோ கேமரா வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா பர்சனலாக நான் இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறதுனால இதில் இருக்கக்கூடிய டெலமேக்ரோ கேமராவை யூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ் ஆகட்டும் இல்லை வீடியோவாகட்டும் ரொம்பவே கிறிஸ்ப் அண்ட் கிளியராக வேறு லெவலில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதே நேரத்தில் நீங்கள் ரெட்மி நோட் 11 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 108 MPக்கு உண்டான ஒரு பேக் கேமரா கொடுத்தாலும் 8 MPக்கு உண்டான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்தாலும் மேக்ரோவும் டெப்த்தும் ரொம்பவே லோவாக 2 MP 2 MPன்னு கடமைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே சமயம் இங்கே 108 MP கேமரா இருந்தாலும் கூட இதில் நீங்கள் வெறும் 1080p 30 fpsல மட்டும்தான் ஷூட் பண்ண முடியும் வீடியோவை. ஏன்னா நீங்கள் ரெட்மி நோட் 10 ப்ரோவில் ஷூட் பண்ணுற மாதிரி 4K வீடியோவோ இல்லை 1080p வீடியோவை 60 fpsலையோ ஷூட் பண்ண முடியாது. அட் தி சேம் டைம் நீங்கள் 720pயில் ஷூட் பண்ணாலும் கூட 30 fps வரையும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரையும் ரெட்மி நோட் 10 போலவே இங்கே 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் 1080p வீடியோவை 30 fps வரையும் 720p வீடியோவை 30 fps வரையும் மட்டும்தான் நீங்கள் ஷூட் பண்ண முடியும். இங்கே கேமராவில் ரொம்ப பெரிய வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ சாலிடாக வின் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். மேபி வருங்காலத்தில் இங்கே ஒரு பக் கொடுத்து இதில் செட் பண்ண ஒழிய கேமரா ரெட்மி நோட் 11 ப்ரோவில் ரொம்ப மட்டமான கேமரா. ஃப்யூச்சரில் இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி மனுஷனுக்கு ஹார்ட்டோ அந்த மாதிரி மொபைல் ஃபோனுக்கு ஒரு ப்ராசஸருங்க. இங்கே ரெட்மி நோட் 10 ப்ரோவை பொறுத்த வரையும் 732G அப்படின்ற ஒரு ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. இது ஒரு 8 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ப்ராசஸரு. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு MIUI 12.5 வித் Android 12ஓட கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு சூப்பர் ப்ராசஸர்னே சொல்லலாம். கேமிங்கும் இது ஒரு நல்ல ப்ராசஸரு. ரொம்ப ஹை கிராஃபிக்ஸான கேமிங்கை நீங்கள் விளையாட முடியாமல் போனாலும் மிட் ரேஞ்சில் இது ஒரு ரொம்ப நல்ல ப்ராசஸரு. அதுவும் இல்லாமல் இது ஒரு ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சிங்க. அட் தி சேம் டைம் நீங்கள் ரெட்மி நோட் 11 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா இங்கே மீடியாடெக்கோட ஹீலியோ G96 அப்படின்ற ஒரு ப்ராசஸரை கொடுக்குறாங்க. வித் MIUI 13ஓட ஆண்ட்ராய்டு 12ஓட தான் இங்கேயும் கொடுக்குறாங்க. இப்போது நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண ஒரு மொபைலில் ஆண்ட்ராய்டு 12 கொடுக்கறதுக்கும் ஒரு வருஷம் கழித்து இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணுற மொபைல்லையும் ஆண்ட்ராய்டு 12 கொடுக்கும்போது இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் பார்த்தே ஆகணும். இங்கே என்ன தான் மீடியாடெக்கோட G96 அப்படின்ற ப்ராசஸர் வந்து கேமிங் ப்ராசஸராக இருந்தாலும் கூட ஸ்னாப்ட்ராகன் G732க்கு கம்பேர் பண்ணும்போது அதை விட இதுக்கு ஒரு குறைஞ்ச ப்ராசஸர்னு சொல்கிறதுல எந்த வித தயக்கமும் இல்லைங்க. இதில் வந்து ப்ராசஸர்னு நீங்கள் வச்சு பார்க்கும்போது இங்கே சாலிடாக நோட் 10 ப்ரோ தான் வின் பண்ணுது. கலர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோவில் வந்து டார்க் நைட்டு, வின்டேஜ் பிரான்ஸு, கிளேஷியல் ப்ளூ அப்படின்னு ஒரு 3 கலர் இங்கே அவைலபிலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ரெட்மி நோட் 11 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டெச் பிளாக்கு, அப்புறம் பேண்டமிக் ஒயிட்டு, தென் ஸ்டார் ப்ளூ அப்படின்னு இங்கே 3 கலர் அவைலபிலிட்டியாக இருக்குது. ரெட்மி நோட் 10 ப்ரோவில் வேறு கலர்ஸ் அதாவது டார்க் ப்ளூ கலர்லலாம் மொபைல் கிடைச்சாலும் கூட எப்போவுமே அவைலபிலிட்டியாக இருக்கக்கூடிய இந்த நான் சொன்ன 3 கலர் மட்டும்தாங்க. இதை தவிர்த்து இங்கே எக்ஸ்ட்ரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ரெட்மி ஃபோனாக இருந்தாலும் இல்லை MI மொபைலாக இருந்தாலும் உங்களுக்கு IR பிளாஸ்டர் கொடுத்துட்றாங்க. அதனால் நீங்கள் ஒரு ஃபேனாக இருந்தாலும் டிவியாக இருந்தாலும் ஏசியாக இருந்தாலும் எதுக்குமே உங்கள் மொபைலை ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அட் தி சேம் டைம் இங்கே 3.5mm உண்டான ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுக்கு வந்து இங்கே 2 சிம் கார்டு ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போடுறதுக்கு உண்டான ஸ்லாட்டும் ரெட்மி நோட் 10 ப்ரோவில் அவைலபிலிட்டியாகவே இருக்குது. இதே ரெட்மி நோட் 11 ப்ரோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு IR பிளாஸ்டர் அவைலபிலிட்டியாக இருக்குது. அட் தி சேம் டைம் 3.5mm ஆடியோ ஜாக்கும் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஆனால் எங்கே ப்ராப்ளம்னா இந்த இடத்துல வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்கள் வந்து ஒரு மெமரி கார்டு ஒரு சிம் கார்டை போடலாம், அப்படி இல்லைன்ற பட்சத்தில் 2 சிம் கார்டை போட்டுக்கலாம். பட் இங்கே வந்து 2 சிம்மு ஒரு மெமரி போடுறதுக்கு உண்டான ஆப்ஷன் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கடைசியாக பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. லான்ச்சிங் டேட்டும் அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றதும் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ரெட்மி நோட் 10 ப்ரோ தெரியும் நம்மளுக்கு. லாஸ்ட் இயர் அதாவது 4th மார்ச் 2021 லான்ச் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட லான்ச் பண்ணி ஒரு வருஷம் ஆகுது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 6GB 128GBயோட வேரியண்ட் வந்து இப்போ 17,499 அப்படின்ற ப்ரைஸுக்கு MI அவங்களோட அஃபிஷியல் ஸ்டோர்லேயே அவைலபிலிட்டியாக இருக்குது.
அட் தி சேம் டைம் 8GB 128GB நீங்கள் ரேம் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 18,999 அப்படின்ற ரேட்டுக்கு இப்போ அவைலபிலிட்டியாக இருக்குது. இதே நேரத்தில் நீங்கள் இங்கே ரெட்மி நோட் 11 ப்ரோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதம் தான், அதாவது ஏப்ரல் 2022 தான் லான்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 6GB 128GB ரேமுக்கு உண்டான ரேட்டு வந்து 17,999, அதாவது கிட்டத்தட்ட 18,000. நோட் 10 ப்ரோவை காட்டிலும் 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாங்க. அதே நேரத்தில் நீங்கள் 8GB 128GB ரேம் வேரியண்ட்டை பார்த்தீங்கன்னா 19,999, அதாவது 20,000 ரூபாய் அப்படின்ற ரேஞ்சுக்கே விற்கிறாங்க. ரெண்டு மொபைலையும் நீங்கள் சைட் பை சைடு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் பெஸ்ட்டு எதுனா கண்ணை மூடின்னு சொல்லலாம். ஒரு வருஷம் முன்னாடியே ரிலீஸ் ஆகியிருந்தாலும் இங்கே நோட் 10 ப்ரோ தான் வேறு லெவலில் லீடிங் எடுத்து நிற்கிது. இப்போ ரிலீஸ் பண்ணக்கூடிய ரெட்மி நோட் 11 ப்ரோ பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராபேக் இருக்குது ரெட்மி நோட் 10 ப்ரோவை காட்டிலும். என்ன கேட்டிங்கன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியனை பொறுத்த வரையுமே இங்கே ரெட்மி நோட் 10 ப்ரோ தான் சாலிடாக பில்ட் குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை கேமராவாக இருந்தாலும் சரி, பெர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் சரி, இங்கே வெற்றி பெறுத்து ரெட்மி நோட் 10 ப்ரோ அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இங்கே நீங்கள் ரெட்மி நோட் 11 ப்ளஸ் ப்ரோ அப்படின்ற ஒரு மொபைலை வாங்கினாலும் கூட எல்லாமே இந்த விஷயந்தான் இருக்கும். இங்கே ப்ராசஸரை மட்டும் ஒரு 5G ப்ராசஸரை வச்சு சேல் பண்ண போகிறாங்க. எப்படி பார்த்தாலுமே இந்தியாவில் 5Gயே இல்லை அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுங்க. ஒருவேளை நீங்கள் ஃப்யூச்சருக்காக ஒரு 5G மொபைலை வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் கூட அப்போ 4Gயோட ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கம்பேர் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கின மாதிரியே இந்த மாதிரி டெக்னாலஜி வீடியோஸை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி. தமிழ் கற்போம், நாம் கற்றதை பிறருக்கும் கற்பிப்போம்.